உன்னுடைய எல்லா பழைய காரியத்தை நான் மாற்றிட்டேன், அதை பூர்ணமா விசுவாசிப்பேன். இன்னைக்கு நான் கடைசி நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு லட்சாய் தோன்றின எல்லா காரியத்தையும் பலிபீடத்துல வைத்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு இங்க இருந்து போவோம். ஆண்டவர் நமக்கு ஒரு கில்கால் அனுபவத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே தருவாராக. மூன்றாவது காரியம், இதுல இந்த மக்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் போது சில தேவையில்லாத காரியங்களிலே தலையிட்டதுனால அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. அதையும் பார்த்து கொண்டு போவோம். ஆண்டவர் நம்மளோடு என்னோடும் உங்களோடும் பேசுவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 9:3. எரிகோவுக்கும் ஆயுக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பீரலையும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் புத்ததுமாய் இருந்தது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதே கில்காலிலே இந்த மக்கள் அங்கு இருக்கும் போது என்ன நடக்குது? இந்த கிபியோனியர்கள் வருகிறார்கள். நன்றாக சொல்லுது, அவங்க ஒரு எத்தனம் பண்ணி இவங்களை எப்படியாவது மடக்கி விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள். இந்த கில்கால் ஒரு உடன்படிக்கையின் இடம், ஒரு லட்சியை மாற்றுகிற இடமாக இருந்தாலும் இதே கில்கால் இவர்களுக்கு ஒரு பெரிய கண்ணியை வருவித்தது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். என்னது நடந்ததுன்னு ஏமாத்தி விட்டார்கள். ஏமாற்றின மக்களோடு இவர்கள் உடன்படிக்கை செய்ததுக்கு ஆண்டவருக்கு அதுல ரொம்ப பிடித்தம் இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள். இதுல நீங்க 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். நல்லா கவனிச்சு பாருங்க. கில்கால் ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன சில காரியங்களை மறந்து விட்ட ஒரு இடம். கில்கால் ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன காரியத்தை மறந்து விட்ட ஒரு இடம். என்ன ஆகுது? ஒரு புதிய சூழ்நிலையில நம்ம வரும்போது நம்ம என்னைக்கோ கேட்ட சில சத்தியங்களை மறப்பதற்கு வாய்ப்புண்டு. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் ஆண்டவர் இன்னைக்கு சில காரியங்களை அப்படியே திரும்பி பார்க்க சொல்லுகிறார். நம்ம ஊர்ல இருக்கும்போது அல்லது ரட்சிக்கப்பட்ட நாளிலே அல்லது ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை நாளிலே இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சில கமிட்மெண்ட் நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்திருப்போம். சில காரியங்கள் ஆண்டவருக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம்னாக்கா சரி இதெல்லாம் இப்படி அனலைஸ் பண்ணி இந்த காரியத்தை செய்யலாம். சரி இவன் தானே பக்கத்துல தானே சின்ன ஆளு தானே விட்டுருவோம். அப்ப என்ன செய்யல? அவங்க ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஒருத்தனை உயிரோட விடாத, ஒருத்தனோடும் நீ உடன்படிக்கை பண்ணாத, அல்லது ஒரு பீஸ் ட்ரீட்டி சமாதான காரியங்களை நீ செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே பல மாதங்கள் பல வருஷங்களுக்கு முன்பா சொல்லி இருக்கிறாரு. இப்ப இவங்க ஊழியத்துல ஆண்டவருடைய காரியத்துல நடந்து போகும்போது சில நேரத்துல என்ன ஆகுது? புதிய ஆட்களுடைய ஆலோசனைகள் மனதில் திருக்கை வைத்துக் கொண்டு நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா போட்டு விடுவானுங்க. ஒருவேளை இந்த யோசுவா பக்கத்துல இருந்தா சொல்லியிருப்பான், என்ன பிரதர் பாருங்க இவன் பாவமா இருக்கிறான், அவனை பார்த்தா இவனுக்கு உதவி செய்யாமலா கர்த்தர் நமக்கு உதவி செய்தார்லான்னு நிறைய ஸ்பிரிச்சுவல் காரியங்களை ஸ்பிரிச்சுவல் மாதிரி நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. பேசும்போது நம்ம என்ன செய்வோம்? ஆதி நாட்கள்ல நம்ம எடுத்த நம்மளுடைய கமிட்மெண்ட், நம்ம கொடுத்த வாக்கு, ஆண்டவரே நான் இதை செய்வேன் என்று சொன்ன காரியங்களில ஒரு சின்ன ஒரு மாறுதல் நமக்கு வந்துவிடும். இந்த சின்ன மாறுதல் வரும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. வாசிங்க 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். 10வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் ஆள் அனுப்பி உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் என்ன ஆகுது? சம்பந்தம் இல்லாத ஒருத்தனுக்கு இவர்கள் போய் என்ன செய்யணுமா? போரிடுவதற்கு இவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? நல்லா யோசித்து பாருங்கள். கில்காலிலே இவர்கள் சம்பந்தம் இல்லாத ஒரு புதிய ஆளோட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டான். இப்ப கொஞ்ச நாள் ஆகல, அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவன் தேவையில்லாம இவனை கூப்பிடுறான். அப்புறம் இவன் ஆர்மி எல்லாம் கூட்டிட்டு அங்க போய் சண்டை போடுறான். காரணம் என்ன? ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன ஒரு கைட்லைனை ஃபாலோ பண்ணாததுனால.
கில்கால் ஒரு அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கொண்டு வருவதற்கு வாய்ப்புண்டு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசித்து இருக்கலாம், பிரதர் ஏன் பிரதர் தேவையில்லாத இந்த பிரச்சனை எனக்கு வந்து மாட்டி இருக்குது அப்படின்னு சொன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல தேவையில்லாத ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க பாப்போம். உங்க வாழ்க்கையில சுனாமி அடிக்குதா? தேவையில்லாத பிரச்சனையில மாட்டுறீங்களா? எங்கேயோ ஆண்டவர் கொடுத்த சில ஆலோசனைகளை செய்யல, மனுஷனை பார்த்து, உங்க கூட இருக்கிறவங்களை பார்த்து எங்கேயோ மாறிட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. கில்கால் நம்ம சில காரியங்கள், ஃபவுண்டேஷன் பிரின்சிபிள்ஸ், அடிப்படை தத்துவங்கள் கிறிஸ்தவத்துல, அந்த காரியத்தை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு இடம். இந்த மக்கள் சின்ன காரியத்துல அப்படியே பேசிக்கிட்டாங்க. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச நல்ல க்ளோஸான ஒரு மிஷனரியுடைய மகள் இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. இந்த பிள்ளைகிட்ட உங்க அம்மா சொன்னாங்க, பிள்ளை பாருமா, நீ உன் 2-3 நண்பர்களோடு இருக்கிற, உன் கூட ரொம்ப க்ளோஸ் தான், நீ கூட இருக்கும்போது நீ என்ன செய்கிற, அவர்களை ஒரு அளவுக்கு மேல நம்புகிறாய், அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் அப்படியே நீ ஏற்றுக்கிற, இது சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் அந்த பிள்ளைகிட்ட சொன்னான். இல்ல மம்மி நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை போயிட்டான். கடைசியில் பரீட்சை வந்தது, எல்லாரும் லைப்ரரியிலிருந்து புக் எடுத்தாங்க. புக் எடுக்கும் போது இவர்களுடைய நண்பர்கள் கேட்டாங்க இந்த பிள்ளைகிட்ட, உன் புக்கு கொடு, நாங்க 4 பேர் இருக்கிறோம் ஒரு ஹாஸ்டல்ல, நாங்க 4 பேர் சேர்ந்து படிச்சுக்கிட்டு உனக்கு நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு. இந்த பிள்ளையும் ரொம்ப இன்னசென்டா அந்த புக்கை அந்த பிள்ளைகள் கையில கொடுத்துருச்சு. அந்த பிள்ளைங்க கொண்டு போச்சு, கொண்டு வர வேண்டிய நேரத்தில் கொண்டு வரல. அடுத்த நாள் பரீட்சை, எப்படியாலாமோ கூட்டு பார்த்து, அப்படியா நான் கொண்டு வரல, அங்க வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டா. சரி, அடுத்த நாள் காலையில 6 மணிக்காவது வருவேன், 6 மணிக்காவது கொடுத்துட்டு நான் பரீட்சைக்கு போறதுக்கு முந்தி ஒரு 2 மணி நேரமாவது பழையதை பாக்குறேன் அப்படின்னு இருக்குது. அந்த 2 மணி நேரத்துக்கு முந்தியும் வரல. கரெக்டா பரீட்சைக்கு பெல் அடிக்கும் போது நேரம் உள்ள வந்து பரீட்சை எழுதிட்டு போயிடுச்சு. நெருங்கிய நண்பர்கள். இந்த பிள்ளை ஓன்னு அழுதுட்டு அம்மா கிட்ட போச்சு. அம்மா கிட்ட போனோன்னா அம்மா சொன்னாங்களா, சரி பரவாயில்லம்மா, நல்ல தடவி கொடுத்துட்டு அப்புறம் மெதுவாக சொன்னாங்களே, ஏம்மா உன் வாழ்க்கையில இது நடந்துச்சு அப்படின்னு. அப்போ உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சான் தெரியுமா, நீங்க தான் 1 வாரத்துக்கு முந்தையே சொன்னீங்கல்ல, அதை ஒழுங்கா கேட்டிருந்தேன்னா அந்த பிரச்சனைக்குள்ளாவே போயிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எப்படியாவது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறந்துடாதீங்க. என்ன ஆகும், சொல்லுவார் ஆண்டவர், கரெக்டா சொல்லிடுவாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நமக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் வரும்போது நல்லா பழகி 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 போகும்போது என்ன ஆகுது, நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக். இப்ப இந்த இதுல இந்த கிபியோனேர்லாம், நாளா இருந்தா கிபியோனேர் அங்கே வெட்டி போட்டுருவேன். எது கான்ட்ராக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சுன்னா அங்கே அடிச்சு நொறுக்கிருவேன். இது நம்ம பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு வாக்கு, ஒரு சின்ன ஒரு வார்த்தை நம்ம ஒருத்தனுக்கு சொல்லிட்டோம்னா அதை ஹானர் பண்ணணும். அவ்வளவு கவனமா ஆண்டவர் இருக்கும்போது நம்ம காரியத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும். ஒரு சின்ன ஒரு ஆபீஸ்ல ஒரு கான்ட்ராக்டா இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வேலைக்கு வந்தது, குடும்பத்துக்குள்ள காரியங்கள், பெற்றோருக்குள்ள காரியங்கள், சபைக்குள்ள காரியங்கள், ஊழியத்துக்குள்ள காரியங்கள், ஏதாவது ஒண்ணுல ஆண்டவர் சில பிரின்சிபல்ஸ் நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு கற்றுக் கொடுத்து வந்திருப்பாரு. நமக்கு நல்லா தெரியும். சில சூழ்நிலைகள் வரும்போது ரைட்டு தான் கொஞ்சம் மாத்திடுவோம். இதுல என்ன பெரிய ஹார்ம்லெஸ் டிசிஷன். சில தீர்மானங்கள் என்ன, தவறுகளே செய்யாது. ஒரு சின்ன ஒரு 4-5 கூட்டம், நான் அவனை பார்த்தாலே பிச்சைக்கார மாதிரி இருக்கான், இவன் நமக்கு பெரிய கண்ணியா மாறுவானா? நல்லா நடந்துச்சு பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 21:1-2. 2 சாமுவேல் 21:1-2 வாசிங்க. இதோட பின்விளைவு நம்ம பார்க்க முடியும். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. எப்போ? தாவீதின் நாட்களிலே. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும், என்னாச்சு, கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும், இரத்தப்பிரியரான அவன் வீட்டாருக்காகவும், இரத்தப்பிரியரான அவருடைய வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். இது உண்டாயிற்று என்றால் இதை வாசிக்கும் போது அழுதுட்டேன். ஐயோ ஆண்டவரே, இந்த பிரச்சனை மட்டும் எனக்கு வேண்டாம், இந்த பிரச்சனை மட்டும் எனக்கு வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு தீர்மானம், ஹார்ம்லெஸ் டிசிஷன். நிச்சயமா ஒரு மனிதாபிமானத்துல நம்ம எடுத்து பார்த்தாலும் நம்ம அதை தான் செய்திருப்போம். கிபியோனேரா பரவாயில்லப்பா, இருந்துட்டு போறான், இன்னும் விட்டு போய் இவனை அடிச்சு நீ இவனை கொன்னு நீ என்ன செய்ய போற? ஆனா ஆண்டவர் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் நம்மளோடு ஈடுபட்ட காரியங்கள்,
நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கற்றுக் கொடுத்த பாதைகள், ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம போக வேண்டிய வழிகள், ஊழியத்தை செய்ய வேண்டிய முறைகள், குடும்பத்தை நடத்த வேண்டிய முறைகள், வேலை எடுக்க வேண்டிய முறைகள், ஒரு இடத்துக்கு போக வேண்டிய முறைகளை ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு தீர்மானத்திலையும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே ஏமாற்றப்பட்டக்கூடாது, ஆண்டவரே நாங்க ஏமாற்றப்பட்டக்கூடாது, இவ்வளவு நாள் ஓடிட்டோம் ஆண்டவரே, நல்லா ஆண்டவரே நீங்க எங்களை எகிப்துல இருந்து எங்களை கில்கால் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க, கானானுக்கு நீ பாதி தூரம் தான் ஆண்டவரே, அதுக்குள்ளால நாங்க பிசைகிற கூடாது ஆண்டவரே. நல்ல தெரிகிற ஒரு தீர்மானமாக இருந்தாலும் சரி, அதன் பின்விளைவு சாபத்தை கொண்டு வரும். யாருக்கு? அடுத்த தலைமுறைக்கு. யாருக்கு? மற்ற மக்களுக்கு. என்ன ஆகுது? தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வருது. காரணம் என்னது? கொண்டு போட்ட சவுல்னால. இதுக்கு காரணம் யாரு? கான்ட்ராக்ட் போட்ட யோசுவானால. நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு என்னோடும் உங்களோடும் பேசுவாராக. இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது, ஆண்டவரே எந்த பகுதியிலேயாவது, ஆண்டவரே எந்த பகுதியிலேயாவது நான் வந்து பிசகி இருக்கிறானா அதை நான் சரி செய்து கொள்கிறேன் ஆண்டவரே. அதுல தாவீது அதுல பிராயச்சித்தம் செய்கிறான். தாவீது பிராயச்சித்தம் செய்யும் போது அதுல இருந்து வெளியே வந்துடுறான். ஒருவேளை இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கில்காலுக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நாளும் நான் இந்த மாதிரி ஒரு பகுதியில நான் விழுந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தருவாராக. நான்காவது காரியம் ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13:7. எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கிலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி, நல்லா கவனிங்க, சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவரை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுவும் ஒரு கில்கால் அனுபவம். கில்காலிலே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன ஆகிறது? சவுலுக்கு தேவனுடைய மனுஷன் ஒரு நாளை குறிக்கிறான். நம்முடைய ஊழியத்திலையும் நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய வேலையிலையும் இந்த நாட்கள் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னாக்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் அல்லது 1 வருஷம் பிந்திருச்சுன்னா நமக்கு இருக்கிற பிபி நமக்கு தான் தெரியும். என்ன போன் கால், எத்தனை இமெயில் அண்ணனுக்கு வரும்னு எனக்கு தெரியும். ஐயோ என் மகளுக்கு 22 வயதாகிறது, தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும். 22 வயசு தான் ஆகும். அது 29 30 ஆயிட்டுன்னா அவ்வளவுதான். எங்க எத்தனை லெட்டர் யாருக்கு எழுதுறோமோ நம்ம எழுதிட்டே தான் இருப்போம். ஏன்? ஒரு சின்ன ஒரு காரியம், நம்ம சொன்ன காரியம் கொஞ்சம் டிலே ஆகுது. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு பிரஷர். கில்கால் நெருக்கங்கள் ஏற்படும் பொழுது செய்யத்தகாததை செய்கிற ஒரு இடமாக மாறிவிட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கு சவுலுக்கு அழகாக தேவன் ஒரு காரியம் சொல்றாரு, 7 நாள் பொறுத்துக்கப்பா. சில மணி நேரங்கள், நான் அதை இந்த வசனத்தை வாசிச்சு போகும்போது, இந்த சவுல் மட்டும் கொஞ்சம் மணிக்கூர், இது இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் தேவனுடைய மனுஷன் வந்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சில மணி நேரங்கள் அவன் ஒரு தீர்மானம் எடுத்து செய்யத்தகாததை செய்ததுனால என்ன ஆகுது? அவனுடைய ராஜ்ய பாரம் அவனிடத்திலிருந்து போகுது. ஆண்டவர் தனக்குடைய இருதயத்துக்கு ஏற்ற இன்னொருத்தனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையில பிரஷர், வேலை போயிட்டு பிரதர் என்ன செய்யறது, எதையாவது ஒண்ணு பண்ணு, இங்க பண்ணு, அங்க பண்ணு, ஏதாவது பண்ணு. கடைசியில பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆண்டவர் வேற ஏதாவது ஆண்டவர் ஒரு வழி வச்சிருப்பாரா இருக்கும். அதுக்குள்ளால ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுத்து தொலைச்சிருவோம். நல்லா யோசித்து பாருங்கள். என்னுடைய நண்பர் ஒருவர், நானும் என்னோட நண்பர் ஒருத்தர் கோலாப்பூர்ல இருக்கும்போது வந்துட்டு அவன் என்கிட்ட ஒரு நாள் ஒரு வார்த்தையை சொன்னான். நிச்சயமில்லாத வாழ்க்கையில வாழ்வது எவ்வளவு சந்தோஷம் இல்லை அப்படின்னா, இட் இஸ் பியூட்டிஃபுல் டு ஒர்க் இன் டு லிவ் இன் அன் அன்சர்டன் சிச்சுவேஷன். ஏன்? நமக்கு ஆண்டவர் நல்ல நம்பிக்கை, முழுசும் ஆண்டவரை பிடிச்சு நம்ம நிக்க முடியும். இவன் என்ன செய்யறான்? நல்லா பாருங்க. ஆட்கள் அவனை விட்டு சிதறி போறாங்க. ஆட்கள் அவனை விட்டு சிதறி போனோன்னு இவனுக்கு ஒரு பயம், ஒருவேளை நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ,
இந்த தீர்மானத்தை நான் செய்யாட்ட ஒருவேளை மக்கள் என்னை நம்ப மாட்டார்களோ, என்னோடு சேர்ந்து நிற்க மாட்டார்களோன்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்யூரிட்டி அவனுக்கு வரும்போது என்ன செய்கிறான், தான் செய்ய தகாத ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு காரியத்தை செய்து விடுகிறான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நெருக்கங்கள் வரும்போது நம்ம ஒரு நாளும் கலங்கி வேற தீர்மானத்தை எடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இந்த கிருபையை தருவாராக. நல்லா யோசித்து பாருங்கள். நெருக்கம் வரும்போது டக்குன்னு ஒரு கடனை எடுத்து வாங்கி போட்டுருவோம். நமக்கு நல்லா தெரியும். நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். எனக்கு இப்ப நம்ம முழு நேர ஊழியத்துக்கு வந்து 11 வருஷம் ஆகுது சகோதரனே சகோதரியே. அதுக்கு முந்தி 8 வருஷம் வேலை செய்யறேன். 20 வருஷம் ஆச்சு நான் வட இந்தியாவுக்கு வந்து. சில நாட்கள் பாத்தீங்கன்னா கல்லூரியில வேலை செய்யும் போது கொஞ்சம் பணத்தை எடுத்து இங்க உருட்டி அங்க உருட்டுவேன். ஏன்னா என் நண்பன் ஒருத்தர் நல்ல 2-3 பேர் பிசினஸ்ல இருந்தானுங்க. டக்குன்னு வருவான், வந்துட்டு கொஞ்சம் few thousands வாங்குவான். நான் அவன்கிட்ட கொட்டுருவேன். அவன் கொண்டு போய் ஏதாவது பண்ணிட்டு திருப்பி அவன்கிட்ட வந்து நான் வரும்போது 10,000 20,000 நான் அவன்கிட்ட வாங்கி உருட்டிக்குவேன். ஒரு நாள் ஆண்டவர் என்ன பார்த்து கேட்டாரு, டேய் வாட் ஆர் யூ டூயிங், என்னப்பா செய்யற நீ, இந்த உருட்டல் வேலை உனக்கு தேவையா? அன்னைக்கு தீர்மானம் பண்ண, ஆண்டவரை இன்னையில இருந்து உருட்ட மாட்டேன். ஓகே, அதோட நின்னுச்சு என்னுடைய கடன் வாழ்க்கையும், அதோடு நின்னுச்சு. இன்னைக்கு முழு நேர ஊழியத்துக்கு வந்து இப்ப 11 வருஷம் ஆகுது. ஒரு நயா பைசா கடன் கிடையாது. காரணம் என்ன? எந்த பிரஷர் வந்தாலும் வீட்டுல தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பைசா வாங்கக்கூடாது, ஒரு பைசா கடன் வாங்கக்கூடாது. ஊழியத்துல போட்ட ஒரு பைசா என் கையில தொட மாட்டேன். அது அப்படியே ஜெம்ஸ் ஊழியத்துக்கு போயிடும். என்ன 1 கோடி ரூபானாலும் சரி, அது அப்படியே போயிடும். ஜெம்ஸ்ல இருந்து கிடைக்கிற ஒரு காசை வச்சுட்டு நம்ம மாசம் ஓட்டணும். பச்சை தண்ணி குடிச்சாலும் பரவாயில்ல, கட்டன்ற பேச்சுக்கு போயிடக்கூடாது. ஏன்? பிரஷர். ஒரு பிள்ளை ஆகும்போது சரி, 2 பிள்ளை ஆகும்போது சரி, இப்ப எனக்கு 3 பிள்ளை. அப்ப என்ன ஆகும், உடனே சரி கொஞ்சம் உருட்டிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். பழைய கமிட்மெண்ட்டை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாமா ஒரு எண்ணம் வரும். விசா போயிட்டு இனி அடுத்த வாரம் இந்தியாவுக்கு அனுப்பிடுவான், உடனே ஏதாவது ஒரு கோல்மாலை பண்ணணும்னு ஒரு மனசு சொல்லதான் செய்யும். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு. ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, செத்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையா சாகணும். பிரஷர்னால தேவையில்லாத தீர்மானத்தை எடுக்க கூடாது. ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. விசுவாசித்து பாடுவோம். கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி, கில்காலிலே நடந்த காரியத்தை சொல்லி உங்களை ஜெபத்திலே நடத்த விரும்புகிறேன். யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே, அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது, மன்னா பெய்யாமல் நின்றது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய், அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய், அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கில்கால் மன்னா நின்று போன ஒரு இடமாக காணப்படுகிறது. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன செய்கிறார், எகிப்திலிருந்து இந்த கில்கால் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அசாதாரண முறைகளிலே மக்களை வெளியே விடுவித்துக் கொண்டு வருகிறார். அசாதாரண முறையிலே காரியங்களை செய்கிறார். எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல். அப்படியே செங்கடல் பிளந்துரும், அப்படியே பாறையிலிருந்து தண்ணி வரும்,
அப்படியே யோர்தான் ரெண்டா பிரிஞ்சிரும். பார்வோரின் சேனை அமிழ்ந்து போகும். மக்கள் சாதாரணமா நல்லா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, இங்க 40 வருஷம் என்ன செய்யறாரு, ஆண்டவர் நல்லா உட்கார வச்சு ஊட்டி விடுறாரு. நல்லா உட்கார வச்சு காலையில போய் பாத்திரம் எடுத்தது. இந்த சகோதரிகளுக்கெல்லாம் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்படி ஒரு மண்ணா இந்த இடத்துல பெய்யுதுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல.